இப்போ நம்ம சென்னைன்னு சொல்லக்கூடிய அப்போதைய மெட்ராஸ் மாகாணத்தில் ஆரம்பிக்கப்பட்ட பழமையான கல்லூரிகளில் மிகவும் முக்கியமான கல்லூரி இது. 1842 ஆரம்பிச்சிருந்தாலும் இன்றளவும் அதனுடைய மாண்பு குறையாம தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய கல்லூரி இது. திரு பச்சையப்ப முதலியார்னு சொல்லக்கூடிய தனி ஒரு மனிதருடைய கருணையினால ஆரம்பிக்கப்பட்ட கல்லூரி இது. இந்த ஊடக பார்வையினால மக்களுடைய கண்ணோட்டத்துல சில தவறான சித்தரிப்புகளை இந்த கல்லூரி மேல திணிச்சாலும், ஒரு நல்ல மனிதருடைய நல்ல நோக்கத்திற்காக ஆரம்பிக்கப்பட்ட இந்த கல்லூரி யாரையுமே என்னைக்குமே ஒரு தவறான பாதையில விட்டதில்லை. மிகப்பெரிய கவிஞர்கள், தொழிலதிபர்கள், அரசியல்வாதிகள், சிந்தனையாளர்கள், அறிவியலாளர்கள்னு பல உன்னதமான மனிதர்களை உருவாக்கிய கல்லூரி இது. இன்றைய காணொளியில நம்ம பார்க்க போறது பச்சை பாஸ்னாலே ஒரு கெத்து இருக்கு. சென்னை சிட்டியில் எல்லாருக்கும் பிடிக்கும் காலேஜ். ஆனால் தப்பாக நினைக்கிறாங்க, பச்சை பாஸ்னா இதுமாரி ஒஸ்ட்டு காலேஜ், ரவுடி காலேஜ் எல்லாம் நினைக்கிறாங்க. இருந்தாலும் எங்கள் காலேஜ் பற்றி தெரியல. ஆனால் பெரிய ஆளுங்களை கேட்டால் சொல்லுவாங்க எங்கள் காலேஜ் பற்றி, யார் யார் படித்தாங்க, எப்படி இருந்தாங்க. நான் முன்பே சொன்ன மாதிரி பல கவிஞர்கள், பல உன்னதமான மனிதர்களை இந்த பச்சையப்பன் கல்லூரி உருவாக்கியிருக்கு. ஒரு கல்லூரியால் மேக்சிமம் எப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸை வெளிக்கொண்டு வர முடியும்? டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், ஐஏஎஸ், ஐபிஎஸ், வாட் எவர் இட் மே பி. ஆனால் ஒரு தேசத்தோட, ஒரு மாநிலத்தோட மூத்த குடிமகன் சொல்லக்கூடிய மினிஸ்டர்ஸ், அரசியல்வாதிகளை, குறிப்பாக இப்போ நம்ம பேசப்படுற இந்த மாநிலத்தோட, ஈவன் இந்த தேசத்தோட மூத்த அரசியல்வாதிகளான பல உன்னதமான மனிதர்களை இந்த பச்சையப்பன் கல்லூரி உருவாக்கி விட்டுருக்கு. டிவைன் லேண்டுன்னு சொல்லுவோம்ல, ஒரு புனிதமான இடம் அப்படின்னு. அப்படிப்பட்ட இடமா தான் இந்த பச்சையப்பன் கல்லூரி பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட 175 வருட வரலாற்று பின்னணி கொண்ட ஒரு கல்லூரி. நிச்சயம் அது ஒரு புனிதமான இடமா தானே கருதப்படணும். கல்லூரி வளாகத்தில் நிமிர்ந்து நிற்கிற ஒவ்வொரு மரமும் பல நூறு மனிதர்களுடைய நினைவுகளை சுமந்துட்டு தான் இருக்குது. பச்சையப்பன் கல்லூரியோட பிரம்மாண்டமான அந்த நுழைவு வாயில கிராஸ் பண்ணி நம்ம உள்ள போனோம்னா நம்ம கண்ணுக்கு படுற ஒரு விஷயம் திரு பச்சையப்பருடைய அந்த அழகான திருவுருவ சிலை. தமிழ்நாடு ஃபுல்லா, ஈவன் ஏன் இந்தியா ஃபுல்லா எவ்வளவோ கல்லூரிகள் இருக்கு. அதை எவ்வளவோ பெரிய மனிதர்கள் ஆரம்பிச்சிருக்கலாம். ஆனால் அங்கே இருக்கிற மாணவர்கள் அந்த கல்லூரியை கட்டின அந்த பெரியவர்களை எந்த அளவுக்கு நினைக்கிறாங்க அப்படிங்கிறது சந்தேகம்தான். ஆனால் இந்த பச்சையப்பன் கல்லூரியில் திரு பச்சையப்பர் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் அந்த மனிதர் இப்பேற்பட்ட ஒரு நிறுவனத்தை, இப்பேற்பட்ட ஒரு கல்லூரியை கட்டினது அந்த மாணவர்கள் அவர்கள் செலுத்தக்கூடிய அந்த அன்பு, அந்த பச்சையப்பருடைய திருவுருவ சிலைக்கு தினசரி மாலை அணிவிக்கிறது, பச்சையப்பருக்கு ஜெயின்னு சொல்லி அந்த கல்லூரி வளாகத்தை சுற்றி வர்றது அப்படின்னு ஒரு வெகுளியான அன்பு அப்படிங்கிறது அந்த தன்னலமற்ற அந்த மனிதருக்கு செலுத்தக்கூடிய ஒரு நன்றி கடனாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு துறையிலும் இந்த பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் சாதனை புரிந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இந்தியாவிலும் இந்தியாவை கடந்தும் பல மாணவர்கள், இந்த பச்சையப்பன் கல்லூரியில் படித்த பல மாணவர்கள் சாதனை புரிந்து கொண்டும் சாதனை புரிந்தவர்களாகவும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் இந்த ஊடகங்கள், இப்போ இருக்கக்கூடிய நவீன கால ஊடகங்கள் எந்த நிலையில் இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும். ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய மனிதர்கள் யாரு, அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படிங்கிறத ஆராயாம மக்களிடையே ஒரு தவறான பின்பத்தை இந்த கல்லூரியின் மீது சுமத்துவது இன்றளவும் ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயமாகத்தான் இருந்து வருகிறது. கணித மேதை ஸ்ரீனிவாச ராமானுஜம் அவர்களுடைய கணித பாதையோட மற்றொரு பரிணாமத்தை கற்றுக்கொண்டது இதே பச்சையப்பன் கல்லூரியில் தான். இந்த பச்சையப்பன் கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லோருமே ரொம்ப வசதியான ஒரு குடும்ப பின்புலத்திலிருந்து வர்றவங்க கிடையாது. அதுவும் குறிப்பாக சொல்ல போனால் முதல் தலைமுறை பட்டதாரிகள் தான் பெரும்பான்மையான மாணவர்களாக இருப்பாங்க. ஒரு தேசத்துடைய வளர்ச்சி அப்படிங்கிறது முதல் தலைமுறை மாணவர்கள் எந்த அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கையில சாதிக்கிறாங்களோ அதை அடிப்படையாக கொண்டுதான் அமைகிறது. ஆனா இந்த தவறான அரசியல் உள்நோக்கத்தால, இந்த ஊடக நாடகத்தால, மக்களாகிய இந்த சமூகத்துடைய அலட்சியத்தால இந்த மாணவர்களுடைய வெகுளித்தனமானது ஒரு தவறான பின்பத்தால அவர்களுடைய மனதளவில் ஒரு தவறான தாக்கத்தை ஏற்படுத்தி அவர்களுடைய வாழ்க்கை பாதை அப்படிங்கிறது மாற்றம் பெறுகிறது. அந்த ஒரு
சக்ஸஸை நோக்கி அவர்களுடைய வாழ்க்கை பாதை போக மறுக்கிறது என்பது கசப்பான ஒரு உண்மை. ஒரு மாணவனுக்கு அவனுடைய கல்லூரி வாழ்க்கை தான் அவன் எப்படிப்பட்ட ஒரு மனிதனாக இந்த சமூகத்தில் காலெடுத்து வைக்கப் போகிறான் அப்படிங்கிறத தீர்மானிக்குது. ஒரு கல்லூரியில் 50% மாணவர்கள் மட்டும் வளர்ச்சி அடைகிறார்கள் அப்படிங்கிறது உண்மையான வளர்ச்சி அல்ல. எந்தவித பாரபட்சமும் இல்லாமல் 100% மாணவர்களும் எப்பொழுது வளர்ச்சி அடைகிறார்களோ அதுவே உண்மையான வளர்ச்சி. மறுபடியும் சொல்றேன், எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒரு தன்னலமற்ற உன்னதமான மனிதரால உருவாக்கப்பட்ட ஒரு கல்லூரி, ஒரு நிறுவனம் இந்த பச்சையப்பன் கல்லூரி. அப்படிப்பட்ட இந்த கல்லூரியில படிக்கக்கூடிய மாணவர்கள் கிட்ட இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள், சின்ன சின்ன குறைகள், அவை எல்லாம் களைந்து இனிவரும் நாட்களில் இந்த தேசம் போற்றக்கூடிய அளவிற்கு இந்த கல்லூரி வளரும் அப்படிங்கிறத இந்த காணொளி வாயிலாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, இந்த குறிப்பிட்ட கல்லூரி மேல உனக்கு என்னடா அவ்வளோ பெரிய கரிசனம் அப்படின்னு கேட்டா, அதற்கு என்னுடைய பதில்